Happy Sabbath and good morning. Before we start into the feature talk, let's have a word of prayer. Thank you, Lord, for wonderful time you have given, Lord, and bless us and guide us in this Sabbath day, Lord. In Jesus' precious name, I pray, Lord. Amen. So, the feature talk வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு சாம்ஸ் ப்ராவப்ஸ் அண்ட் எக்லீசியாஸ்டிஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இந்த த்ரீ புக்ஸில் வந்துட்டு எப்படி காட் அவங்க லவ், அப்புறமா அவங்க கேர், அப்புறமா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை போர்ட்ரே பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வை திஸ் புக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச புக்கு வந்துட்டு சாம்ஸ். அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் லைக் சாம்ஸ். ப்ராவப்ஸும் நிறைய பேருக்கு பிடிக்கும். எக்லீசியாஸ்டிஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரிட்டன் பை சாலமன். ஸோ ஆல் த புக்ஸ் ஆஃப் த பைபிள் இஸ் இம்பார்ட்டண்ட், பட் இந்த சாம்ஸ், ப்ராவப்ஸ், எக்லீசியாஸ்டிஸ் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் வில் பி ஈஸி டு ரீட் அண்ட் டு மெமரைஸ் மோஸ்ட்லி. ஸோ நம்ம பார்த்தோன்னா மெயின் எய்ம் என்னென்னா, இந்த த்ரீ புக்ஸ் என்ன மீன் பண்ணுறாங்கோ இந்த த்ரீ புக்ஸ்லன்னு பார்க்கலாம். ஸோ சாம்ஸில் பார்த்தோன்னா நம்ம சாம்ஸ் வாஸ் ரிட்டன் பை கிங் டேவிட் அண்ட் மோசஸ் ஒரு சாப்டர் ரெண்டு சாப்டர் எழுதுகிறாங்கோ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் எழுதுகிறாங்கோ. ஸோ சாம்ஸ் வந்துட்டு இட் ரெக்கக்னைசஸ் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அண்ட் தேங்கிங் காட் அண்ட் ஃபியர் ஆஃப் த லார்ட் அண்ட் பில்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ நம்ம சாம்ஸில் ஒரு வேர்ஸ் படிக்கலாம். சாம்ஸ் சாப்டர் 111 verse 10 யாரா படிக்கிறீங்களா? Psalms chapter 111 verse 10. The verse வந்து பார்த்தோன்னா, the fear of the Lord is beginning of the wisdomன்னு இருக்கு. ஸோ ஃபியர் ஆஃப் த லார்டுன்னு வந்துட்டு பார்த்தோன்னா, நம்ம அது ஃபியர் கடவுளுக்கு பயப்படுறது இல்லை. ஓ கடவுள் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இல்லை. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் லவ். அண்ட் சாம்ஸில் பார்த்தோன்னா நிறைய வேர்ஸில் வந்துட்டு த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அண்ட் ஐ ஷால் நாட் வாண்ட்னு இருக்குது. அப்புறமா வி கேன் சி த காட்ஸ் டெலிவரன்ஸ். அண்ட் இப்போ நம்ம லைஃப்பில் வந்துட்டு எதனா ஒரு ஆபத்துங்கோ, எதனா ஒரு கஷ்டம் நடக்கும், அதில் வந்துட்டு கடவுள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதுலேருந்து லீட் பண்ணும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி சீனில் வந்து எழுதினா தான் சாம்சன் நம்ம பார்க்கலாம். பிகாஸ் தேங்கிங் காட் ஃபார் த ரிலேஷன்ஷிப் தட் ஹி ஹேஸ் ஃபார் அஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்துட்டு சாம்ஸ் என்ன குறிக்குதுன்னா, ட்ரஸ்ட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த லார்ட் இன் யுவர் டிஃபிகல்ட் டைம்ஸ். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தோன்னா, ரெஸ்பெக்ட் காட் அண்ட் ப்ரைஸ் காட் ஃபார் ஹெல்பிங் அஸ். தேர்ட் பாயிண்ட் ஒன் பார்த்தோன்னா, ஹவு கிரேட்லி காட் ஹெல்ப்ஸ் அஸ் அண்ட் ஹீ இஸ் வித் அஸ். மெயின் இந்த சாம்ஸில் பார்த்தோன்னா, வாட் வி நோ அபவுட் காட் இஸ் தட் பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுளோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது. ஸோ செகண்ட் புக்கு வந்துட்டு பார்த்தோன்னா, சாம்ஸ் ஆகிட்ட பேர் ப்ராவப்ஸ் வருது. ஸோ ப்ராவப்ஸில் பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ராவப்ஸ் சாப்டர் 3 verse ப்ராவப்ஸ் சாப்டர் 1 verse 7 படிக்கலாம். ஸோ இதில் இந்த வேர்ஸில் கிளியராக பார்க்கலாம், த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் பிகினிங் ஆஃப் நாலேஜ் பட் fools despise wisdom and instruction. ஸோ ப்ராவப்ஸ் சாப்டர் 3 verse 5 and 6 பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ஸில் பார்த்தோன்னா, ப்ராவப்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரஸ்ட் த லார்ட் வித் ஆல் தைன் ஹார்ட் அண்ட் லீன் நாட் அன்டு தைன் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், இன் ஆல் தை வேஸ் அக்னாலஜ் ஹிம் அண்ட் ஈ ஷல் டைரக்ட் தை பாத்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபுல் புக் ஆஃப் ப்ராவப்ஸ் பார்த்தோன்னா, எப்படி ஒரு காட்ஸ் சைல்டு, காட்ஸ் சில்ட்ரன் வந்துட்டு எந்த வழியில் நடக்கணும், இது பண்ணு, அது பண்ணாத, இந்த தப்பு பண்ணாத, அங்கே போவாத, அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இருக்குது. ஸோ இது ஏன் இந்த மாதிரி ப்ராவப்ஸில் இருக்குன்னா, ஸோ இட் இஸ் ரிட்டன் பை சாலமன். சாலமன் வாஸ் த வைசஸ்ட் பர்சன் இன் த ஹோல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், பட் மோர் தென் சாலமன் இஸ் ஜீசஸ். அண்ட் மெயின் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ப்ராவப்ஸ் பார்க்கலாம். ப்ராவப்ஸில் வந்துட்டு என்னென்னா, ஹவு டு ஒர்க் அண்ட் ஹவு டு ஸ்பீக் அண்ட் ஹவு டு சூஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹவு டு மேனேஜ் மனி அண்ட் அவாய்ட் ஃபூலிஷ்னஸ் இன் யுவர் ஹார்ட். ஸோ இட் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் காட். ஸோ பாயிண்ட் நம்பர் 2 பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 2 ப்ராவப்ஸில் என்னென்ன படிக்கிறோன்னா,
apply God's reverence in real world. You after relationship with God, you apply the characteristics and instructions from the Lord in your day-to-day life, and what to do and what not to do. ஸோ இந்த மெயின் கீ பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா டிசிப்ளைன் இன் கிரைஸ்ட். அண்ட் ஹைலைட்டட் ஒரு தீம் பார்த்தோன்னா இந்த வேர்ஸில் இந்த புக்கில் வந்துட்டு ப்ராவப்ஸில், வித்தவுட் ஃபியர் ஆஃப் த லார்ட் நாலேஜ் பிகம்ஸ் அரகண்ட். இப்போ நம்ம வந்துட்டு சாம்ஸில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்குது. ஸோ அதை நான் மீன் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் காட் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல், நம்ம ரிலேஷன்ஷிப் இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல், அப்புறமா வந்துட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணு அது பண்ணாது அந்த மாதிரி நாலேஜ் இருந்துச்சுன்னா, தட் நாலேஜ் பிகம்ஸ் அரகண்ட். நோ ஒன் லைக்ஸ் வாட் வி சே டு அதர்ஸ். ஸோ ஒன்லி தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் காட், வென் வி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ எக்லிசியாஸ்டிஸில் பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் பில்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் காட் இன்ஸ்ட்ரக்ட் just as a father instructs his children. So next one to Ecclesiastes la Ecclesiastes chapter 1 verse 2 nu paakalam. And in the full Ecclesiastes la paathona, so Solomon after his encounter with God and after his instruction, God giving instructions in Proverbs, and in the last days la vante Ecclesiastes Solomon எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ஸில் இந்த ஹோல் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் சீயிங் த ஒர்க்ஸ் ஆஃப் மென் அண்ட் நத்திங் நியூ அண்டர் த சன் அண்ட் எவ்ரி திங் என்ன பார்க்குறாங்கன்னா, எல்லாம் வேஸ்ட்டு, யூஸ்லெஸ், வேனிட்டி ஆஃப் வேனிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, எவ்ரி திங் இஸ் மீனிங்லெஸ். அண்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் எக்லிசியாஸ்டிஸில். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் எல்லாமே ஒரு கடவுளுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மெனி திங்ஸ் வி சேஸ் ஆர் மீனிங்லெஸ் வித்தவுட் காட். ஈவன் விஸ்டம் அண்ட் சக்ஸஸ் கேன் சாட்டிஸ்ஃபை வித்தவுட் எட்டர்னிட்டி இன் மைண்ட். உங்ககிட்ட விஸ்டமும் இருக்கலாம், காட்ஸ் லவ் இருக்கலாம், விஸ்டம் இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். காட்ஸ் லவ் இல்லாமல் நீங்கள் விஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சூஸ் பண்ணால் எல்லாமே வேனிட்டியாக இருக்கும். நீங்கள் எல்லாமே இருந்தால் கூட நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது லைஃப்பில். ஸோ ஹோல் கன்க்ளூஷன் ஆஃப் த ஹோல் மேட்டர் பார்க்கலாம். ஸோ எக்லிசியாஸ்டிஸ் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எக்லிசியாஸ்டிஸ் சாப்டர் 12 verse 13 பார்க்கலாம். எக்லிசியாஸ்டிஸ் சாப்டர் 12 verse 13. ஸோ திஸ் இஸ் த ஹோல் டியூட்டி ஆஃப் மேன், பிகாஸ் இந்த சாம்ஸில் பார்க்குறோம் ஃபியர் காட் அண்ட் கீப் ஹிஸ் கமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ ப்ராவப்ஸில் பார்க்குறோம் ஃபியர் காட் இன் கீப் ஹிஸ் கமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ தேர்ட் கான்சிக்யூட்டிவ் புக் எக்லிசியாஸ்டிஸில் பார்க்குறோம் கன்க்ளூஷன் ஆஃப் த ஹோல் மேட்டர், ஃபியர் காட் அண்ட் கீப் ஹிஸ் கமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃபியர் காட்னா அவுட் ஆஃப் லவ். ஸோ காட் வந்துட்டு உங்கள் கஷ்டத்தில் எவ்வளோ வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிற டைமில், அப்புறமா சிக்னஸ் டைமில், அப்புறமா காசு இல்லாத டைமில், அப்புறமா ஒரு மன துக்கத்தில் இருக்கிற டைம்லலாம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிட்டு நீங்கள் சாம்ஸ் நீங்களே எழுதலாம், கடவுள் உங்களை கைட் பண்ணுவார் நீங்களே சாம்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காட் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார் நீங்கள் ரிலேஷன்ஷிப் காட் கிட்டே இருந்தால். ஸோ காட் வந்துட்டு டைரெக்டாக உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் காட் பில்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் யூ அண்ட் ஹி ஹெல்ப்ஸ் யூ இன் யர் டிஃபிகல்ட் டைம்ஸ். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு பார்த்தோன்னா, ஆஃப்டர் ஹி கைட்ஸ் யூ, நெக்ஸ்ட் ஹோல் கன்க்ளூஷன் பார்த்தோன்னா ஃபியர் காட் அண்ட் கீப் ஹிஸ் கமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ அவுட் ஆஃப் லவ் வந்துட்டு யூ வில் ஆட்டோமேட்டிக்லி கீப் காட்ஸ் கமெண்ட்மெண்ட் அவுட் ஆஃப் லவ். அண்ட் ஒரு ஹைலைட்டட் வேர்ஸ் பார்க்கலாம், ஜான் சாப்டர் 15 verse 13. Amen. And Acts chapter 16 verse 31 பார்க்கலாம்.
So believe on the Lord Jesus Christ, and you shall be saved and your house. So the main conclusion of the whole matter, from the preacher and the teacher and most wisest person on the world, Solomon என்ன சொல்றாங்கன்னா, fear God and keep his commandments, for this is the whole duty of man. So this is the life's ultimate goal. God bless you all. Amen.